2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இந்த தேர்தல் முடிவுகள் அதுவரை தமிழகம் கண்டிராத கூட்டணி ஆட்சி முறைக்கு வித்திட்டன. தேர்தல் வரலாறு பகுதியில் இதனை பார்க்கலாம். ஆண்டு கிடைத்த தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு 2006இல் வலுவான கூட்டணியை திமுக அமைத்திருந்தது. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், பாமக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் திமுக அணியில் இடம்பெற்றிருந்தன. அதிமுக அணியில் மதிமுக, விசிக ஆகிய கட்சிகளும் பிற சிறு கட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. அதிமுக 182 இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் எதிர்த்தரப்பில் திமுக அதிக இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு தந்திருந்தது. திமுக 128 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் பிற கட்சிகளுக்கு 106 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. காங்கிரஸ் 34 இடங்களில் களம் கண்டது. இத்தேர்தலில் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, இலவச தொலைக்காட்சி போன்ற திமுகவின் வாக்குறுதிகள் பேசுபொருளாகின. திராவிட கட்சிகளுக்கு மாற்று என கூறி களமிறங்கிய விஜயகாந்தின் தேமுதிக தேர்தலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தேர்தல் முடிவுகள் பெரும் வியப்பு தரும் வகையில் அமைந்தது. அரை நூற்றாண்டுகளில் இல்லாத வகையில் எந்த கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலை ஏற்பட்டது. திமுக 96 இடங்களில் வென்று தனிப்பெருங்கட்சியாக வந்திருந்தது. அதிமுக 61 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. காங்கிரஸ் 34 இடங்களில் வென்று 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. இச்சூழலில் காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்த நிலையில் திமுக தலைமையில் கூட்டணி அரசு அமைந்தது. தமிழகத்தின் முதல்வராக 5வது முறையாக பதவியேற்றார் மு. கருணாநிதி. இத்தேர்தலில் தேமுதிக 232 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வென்றது. அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் வென்றார். இக்கட்சி ஒரு இடத்தில் வென்றாலும் 8.38% வாக்குகளை பெற்றது பல தொகுதிகளின் முடிவுகள் மாற காரணமாக அமைந்தது.